ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல தஞ்சாவூர் ஃபேமஸ் சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேரியஸ் ரெசிபிஸ் இருக்குங்க. நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி இந்த ரெசிபி நல்லா வந்தது. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் ஒரு பவுல் அளவுக்கு முழு தனியா எடுத்திருக்கேன். நல்ல முழு தனியா, நல்லா கிரீன் கலர் லைட்டா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க. நல்லா பிளேவர்ஃபுல்லா இருக்கிற தனியாவா. அந்த ஒரு பவுல் தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 பவுல் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை ஸ்லைட்லி ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு அரை பவுல் கூட கொஞ்சம் அதிகமா துவரம் பருப்பு அதை போட்டுட்டு ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பருப்பு பாதி ரோஸ்ட் ஆன பிறகு கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கட்டி பெருங்காயம், நான் ஒரு பெரிய கட்டியில ஒரு 1/4 கட்டி அளவுக்கு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா பொறுமையா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து அந்த மிக்ஸ்லயே போட்டு வச்சுட்டு மிளகா, நல்லா நீட்டு காஞ்ச மிளகா வாங்கிக்க. நல்லா சிவப்பா இருக்கிற மிளகா, இல்லைன்னா கலர் வராது. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்லைட்லி ரோஸ்ட் ஆனோன்னு அதையும் எடுத்து இதோட போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு தஞ்சாவூர் ஸ்டைல்ல. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் செக் பண்ணுங்க. இந்த ரெசிபிஸ்லாம் நேரில் ட்ரை